வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இப்போ நம்ம வெட்டிங் ஸ்டைலில் சிக்கன் குருமா பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாலே. அப்போதான் உப்பு உரப்பு எல்லாமே சிக்கனில் சேரும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். தயிர் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்ப நம்ம சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். 10 முந்திரி பருப்பும் 10 பாதாம் பருப்பும் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதாவது திக்கான பாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரிக்கலாம். கூடவே கொஞ்சமா பசும்பால் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம மூடி போட்டு சிக்கன் வேக வச்சுக்கலாம். நம்ம போட்ட தயிர், தேங்காய் பால் அதுலயே சிக்கன் நம்ம வேக வைக்கணும். மேற்கொண்டு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இதுலயே சிக்கன் நல்லாவே வெந்துடும். நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால நம்ம ஒரு 2 விசில் விட்டா போதும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளவுதான், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். ப்ரெஷர் அடங்கவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் குருமா சுட சுட சூப்பரா வெட்டிங் ஸ்டைலு சிக்கன் குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்க.
இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். Thanks for watching.